பருவநிலை மாற்றத்தாலும் டிட்வாப்புகள் காரணமாகவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நாகை இலங்கை இடையிலான சர்வதேச பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று மீண்டும் உற்சாகமாக தொடங்கியது. கடலில் கப்பல் இயக்க சாதகமான சூழல் நிலவுவதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. இன்று காலை நாகை பயணியர் முனையத்திற்கு வந்த 77 பயணிகள் தங்களது உடைமைகளை சரிபார்ப்புக்கு உட்படுத்திய பின்னர் மீண்டும் மகிழ்ச்சியுடன் கப்பலில் ஏறி இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு தங்களது பயணத்தை தொடங்கினர். இந்தியா இலங்கை இடையே செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படும் இந்த சேவை பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் இன்று மாலை இலங்கையில் இருந்து 80 பயணிகள் அதே கப்பல் மூலம் நாகை துறைமுகத்திற்கு வர உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் இறுதியில் மான்சூன் காரணமாக நிறுத்தப்பட்ட நமது சிவகங்கை ஃபெரி சர்வீஸ் இன்று மார்ச் 6ஆம் தேதி நன்னாளில் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதி வரை, இந்த ஆண்டு நிச்சயமாக அக்டோபரில் எண்டில் நாம் நிறுத்தப் போவதில்லை. தொடர்ந்து நவம்பர் டிசம்பரும் மான்சூன் அந்த பருவநிலை மாற்றங்கள் உள்ள அந்த நாட்கள் தவிர மற்ற நாட்களிலெல்லாம் தொடர்ந்து இயங்கும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்வோடு சிவகங்கை ஃபெரி சர்வீஸின் சார்பாக, சுபம் நிறுவனத்தின் சார்பாக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.